வணக்கம். இப்போ டிஜிட்டல் தளத்தோட வரவு அதிகமாயிடுச்சு. இது காரணமா பார்வையாளர்களோட ரசனை மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது சினிமா தியேட்டரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்ட் எடுத்துட்டீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ் எல்லாமே பிக் ஸ்டார்ஸ் விட்டுருங்க, மற்ற ஸ்டார்ஸுக்கெல்லாம் டிபெண்டிங் ஆன் தியேட்டர்கள் இருந்தால். இப்போ நீங்கள் மண்டேலாம் நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கால் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 ஷோ போடுங்க. ரோஹினில அவங்க 1 வீக் 2 ஷோ ஓடிச்சுன்னா இதை காமிச்சு அவங்க ஓடிடியில் வைப்பாங்க. ஸோ தியேட்டரை நம்பி தான் இப்போ ஓடிடியோட பிசினஸ் ஆயிருக்கு. ஸோ தியேட்டர் பிசினஸ் ஓடினா மட்டும் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ டிராகன் படம் வந்து தியேட்டர்ல இவ்வளோ சூப்பராக ஓடினாலும் ஓடிடியில் பம்பர். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து தியேட்டர் பிசினஸ் தி கேன் நாட் இக்னோர் ஈவன் இஃப் தே வாண்ட் டு. இல்ல ஆக்சுவலா வந்து லாக்டவுன் தியேட்டர் மூடி இருக்கும் போது மக்கள் வந்து ஓடிடிங்கிற ஒரு புது பிளாட்ஃபார்ம் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. முன்னாடி என்ன தியேட்டர் விட்டா டிவில பாத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஓடிடிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து புதுசா வந்து இந்த லாக்டவுன்ல வந்து அறிமுகமாச்சு. பட் என்னதான் இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க, ஒரு விஜய் சார் படத்தை விசில் அடிச்சுக்கிட்டு அத்தனை பேரோட கத்திக்கிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு தியேட்டர்ல பாக்குற ஃபீல் எப்படி, நம்ம வீட்டுல போனுக்கு முன்னாடியோ கம்ப்யூட்டர் முன்னாடியோ சின்ன நம்ம மட்டும் உட்காந்து பாக்குறது எப்படி, தியேட்டர்ல பாக்குற ஃபீலே தனி. ஒரு இன்டர்வியூ நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தானம் சார் நம்ம தியேட்டருக்கு வரும்போது ஒரு நீங்களும் இருந்தீங்க. அப்ப வந்து இதே கேள்வி கேட்டாங்க, சார் இப்போ ஓடிடி பாப்புலரா போயிட்டு இருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, சாமி வந்து பூஜை ரூம்ல இருக்கு, கோயிலே இருக்கு, நம்ம வேணா சாமி வந்து பூஜை ரூம்ல பாத்துக்கலாம். ஆனா ஏன் அத்தனை பேர் கோயிலுக்கு போய் சாமியை பாக்குறாங்க? சோ வந்து பூஜை ரூம்ங்கிறது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம், கோயிலுங்கிறது வந்து தியேட்டர் தான் வந்து கோயில். சோ வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிச்சுக்க வாய்ப்பே இல்லை. ஓடிடி இன்வேஷன்ல 2 காரணம் மட்டும் பண்ணணும். சினிமா இல்லைன்னா ஓடிடி இல்லை. இப்போ சினிமா நல்லா இருந்தால் தான் நீங்கள் அந்த 2 months கழிச்சோ 1 month கழிச்சோ பார்க்க முடியும். இப்போ 4 weeksல வந்துடுது. அப்போ கண்டென்ட் வர எங்களை மாதிரி சினிமா பீப்புளுக்கே தேட்டருக்கு போகணுமா, வீட்லேயே பார்க்கலான்னு வந்துடுது. இந்த பீரியட் இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். மினிமம் 8 weeks கழிச்சு வந்தால் தான் அந்த சார்ந்த இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்ட். அதனால தியேட்டரோட ஃபியூச்சர் இஸ் வெரி பிரைட். புதிய ஸ்டார்ஸ் நிறைய வர்றாங்க. இப்போ டிராகன் இவர் பிரதீப்லாம் 2 படம் தான் நடிச்சிருக்காரு. சரியான பிசினஸ், 100 crores அடிக்க போகுது. அந்த மாதிரி பல ஸ்டார்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீக்கும் நல்லா ஓடிச்சு. பல ஸ்டார் உருவாக தியேட்டர் பிசினஸ் இஸ் கோயிங் டு சஸ்டெயின். தியேட்டருக்கு வரங்க கூட்டம் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ தியேட்டர் இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பா அது தியேட்டர்ல படம் பார்க்குற ஃபீலே வந்து தனி, அதை அடிச்சுக்கவே முடியாது. முன்னாடி வந்து மண் தெருல உட்காந்து பார்த்தாங்க, டூரிங் டாக்கிஸ், அப்படியே வந்து அப்புறம் நான் ஏசி தியேட்டர், அப்புறம் ஏசி தியேட்டர், இப்போ மல்டிப்ளெக்ஸ். ஸோ தியேட்டருங்கிற ஃபீலே தனி. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள் ஃபீல் பண்றது எல்லாருக்கும் நல்லது. நாட் ஃபார் சினிமா தியேட்டர் ஓனர்ஸ் எக்ஸிபிஷனுக்கு சொல்லலைங்க. அதுல நிறைய கண்டென்ட் இருக்கு. வெளியே போயிட்டு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருங்க, பக்கத்துல ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்கிரீனுக்கு போயிட்டு ஒரு 3 hours மூவி பார்த்துட்டு இன்டர்வல்ல உங்களுக்கு பிடிச்சா காஃபி, பிடிச்சா பாப்கார்ன், whatever you like, ஒண்ணுமே வேண்டாமா, அந்த 10 minutes 20 minutes கண்ணை மூடி தூங்கிட்டு திரும்ப செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு அன்றைய பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரோஹினி நான் கட்டும் போது வந்து ரோஹினி ஒரு 5 kilometers ரேடியஸ், ஒரு 8 kilometers ரேடியஸ்க்கு வேற எந்த தியேட்டருமே கிடையாது. இப்போ 5 kilometers ரேடியஸ்ல ஒரு 60 ஸ்கிரீன் இருக்கு. ஸோ வி நீட் டு கோப் அப் வித் தட் காம்படிஷன் இந்த மார்க்கெட். அதனால நம்ம வேர்ல்டு வைட் எங்க எக்ஸ்போ இருந்தாலும் வீல் ட்ரை டு அங்க போயிட்டு என்ன பெஸ்ட் we can incorporate into our system. அதான் we'll do. இப்போ one of the best USC speakers we have installed, RGB லேசர் போட்டிருக்கோம். Seats have been imported from Mumbai. என்ன பெஸ்டா நம்ம கொடுக்க முடியும், இதை விட ஒண்ணுமே பெஸ்டா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு we are providing our technical aspect of it. மக்களுக்கு வந்து அவங்க தேவைப்படுற கம்ஃபர்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தா தான் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். இப்பவே நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல ஸ்கிரீன் 1 ரெனோவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. 30 days ஸ்கிரீன் 1 மூடி இருக்கும். ரெனோவேட் பண்ணி எப்படி மாத்த போறோம்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா நியூ இன்டீரியர்ஸ், ஃபுல்லா நியூ சீட்ஸ். இப்போ புதுசா ட்ரெண்ட்ல இருக்க ஒரு விஷயம் வந்து கப்பிள் சீட்ஸ். ஸோ இப்போ நம்ம ரெனோவேஷன் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் 2 பாக்ஸுமே கப்பிள் சீட்டா மாத்திட்டு கீழே எலைட்ல ஒரு 20 row இருக்குன்னா ஒரு 5 row வந்து கப்பிள் சீட் பண்ணி ஓபன் பண்ண போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் வந்து 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ இதே படம் தான் வந்து இப்போ ஒரு படம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த படம் தான் எல்லா தியேட்டர்லயும் ஓடுது. முன்னாடி வந்து ஒரு படம் வந்து ஒரு 4 தியேட்டர்ல 100 நாட்கள் ஓடும். இப்போ வந்து ஒரு படம் 100 தியேட்டர்ல ஓடுது. ஆனா 4 நாள் ஓடுறதே கஷ்டமா இருக்கு. 3 நாள் முடிஞ்சாலே 3ஆவது நாள் வெற்றி, முதல் நாள் வெற்றி. எல்லா படத்துக்கும் நான் சொல்றேன், போஸ்டர் இப்படி நம்ம பாக்குறோம். ஏன்னா தியேட்டர்கள் அதிகமாயிருது. அவங்க வந்து 100 நாள் ஓட்டி 4 தியேட்டர்ல ஓட்டி எடுக்கிற இன்கம் இப்ப 100 தியேட்டர்ல 4 நாள்ல எடுத்துடுறாங்க. சோ அப்படி இருக்கும் போது வந்து மக்களுக்கு வந்து ஆப்ஷன் அதிகமாயிடுச்சு. சோ இப்ப அதை மீறி ஒரு படம் வந்து ஒரு 2 வாரம் ஹவுஸ்ஃபுல்லா போகுதுனாலே அது பெரிய வெற்றி. மக்களுக்கு எப்படின்னா கண்டென்ட் நல்லா இருந்தா மக்கள் நிச்சயம் சப்போர்ட் பண்றாங்க. கண்டென்ட் தான் முக்கியம். இப்போ மற்ற லாங்குவேஜ் படம், ஒரு KGF, ஒரு காண்டாரா, ஒரு பாகுபலி, என்ன லாங்குவேஜ் படமா இருந்தாலும், மஞ்சுமல் பாய்ஸ் போன வருஷம் வந்த படம், போன வருஷம் வந்து கமலால வந்து 5th பிளேஸ்ல இருக்கிறது வந்து மஞ்சுமல் பாய்ஸ் தான். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா அந்த படத்துக்கு கண்டிப்பா வந்து சப்போர்ட் தராங்க. ஸ்டார் வேல்யூங்கிறது முக்கியம் தான். ஒரு பெரிய ஸ்டார் இருந்தா கண்டிப்பா அதுக்கு ஒரு புல் இருக்குங்கிறது உண்மைதான், முக்கியம் தான். அதை தாண்டி கண்டென்ட்டும் முக்கியம். இப்படி இருக்கும் போது நல்ல படங்கள் வர கண்டென்ட் நல்லா இருந்தா மக்கள் மத்தியில சப்போர்ட் கண்டிப்பா இருக்கு.